தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு பர்த்டே வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே 04 அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்கும். இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி இங்கே எடிட் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டேட் வந்து பர்த்டேயோ அந்த டேட் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இப்போ 5ஆம் தேதி அப்படின்னா 5ஆம் தேதி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இந்த பாதியில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெட்டர் வந்து கொடுத்துருக்கேன். அது மாதத்துக்கான லெட்டர். இப்போ ஜூன் அப்படின்றதுக்காக 3 லெட்டர் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிப்ரவரி அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர் மட்டும் இந்த ஜே அப்படின்றத கிளிக் பண்ணி எடிட் கிளிக் பண்ணிட்டு இங்கே எஃப் அப்படின்றத போட்டுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபஸ்ட்டு 3 லெட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. அடுத்து அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே பெஸ்ட் விஷஸ் அப்படின்றக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும். இதில் நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. மேலே உள்ள ஆரோவை கிளிக் பண்ணி ஃபாண்டோட ஸ்டைல் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. எல்லாத்துலேயுமே அப்படி தான். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. இங்கே ஹாப்பி பர்த்டே அப்படின்றதுல ஃபாண்டை வந்து நீங்கள் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிங்க, மித்த எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அடுத்து அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே குரூப் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் இமேஜ் என்ற ப்ளூ கலர் லேயர் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக பேக் வந்துட்டு அப்படியே நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன். அப்படியே நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ கலரில் அந்த குரூப்பில் வந்து நமக்கு இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே டேரெக்டாகவே உங்களுக்கு ப்ளூ கலர் லேயர் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா லேயர்லையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இப்போ நான் எல்லா லேயர்லையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களோட வீடியோ வந்து எடிட் பண்ணிங்க. எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு வீடியோ சைடில் உள்ள ஆர் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் QHD அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கோட் அப்படின்றத ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி நல்லா கிடைக்கும். ரெண்டரிங்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் ஃபுல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக ரெண்டராக முடிச்ச பிறகு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.